வெல்கம் டு தர்மி விலாக்ஸ். ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அதாவது நான் +2 படிச்சுட்டு கடைசி எக்ஸாம் வந்து பிசினஸ் மேத்ஸ். அப்போ வந்து கிராஃப் ஷீட் தருவாங்க. அதை வந்து அந்த இதுவை போட்டாலும் போலனாலும் கட்டினேன் சீல் வச்சிருக்கேன். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அடச்சி, அது கடைசி எக்ஸாம்னால என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணாங்க, முட்டை கட்ட அச்சுருவாங்க பயம் ஊத்தினாங்க. நானா எழுதி வச்சுட்டு ரெடியா உக்காந்துட்டேன். 2 ஹவர் எக்ஸாம்ல 2 ஹவர் முடிச்சுட்டு உக்காந்துட்டேன். என்னப்பா இது சார்? எக்ஸாம் ஹாலுக்குள்ள புக்ஸ் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதான் பரீட்சைக்கு படிக்கிறதுக்காக பேப்பர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன். பேப்பரை கொடுத்த உடனே பெல் அடிச்ச உடனே ஸ்பீடா ஆல் டிக்கெட் எடுத்துன்னு வந்து அந்த கிராஃப் ஷீட்டை கையோட எடுத்துன்னு வந்து வீட்டுல வந்து எக்ஸாம் முடிச்சுடா. எங்க ஆயா உள்ள சாப்பிட்டுக்கிறாங்க, எங்க அம்மா எல்லாம். எங்க ஆயா பக்கத்துல உட்காந்து அப்படியே ஆல் டிக்கெட் இதோட சேர்த்து கஞ்சி தண்ணியில சாப்பாடு அது போட்டேன். கிறுக்கு பயல புட்டா பயல போட்டு எக்ஸாம் முடிச்சிடும். ஒரு 1.5 ஹவர் ஒரு 3/4 ஹவர் இருக்கும். அப்பாவுக்கு எங்க அப்பா நம்பர் தான் கொடுத்துருந்தேன். எங்க அப்பாவுக்கு ஃபோன் வருது. எங்க அப்பா ஆஃபீஸ்ல லேண்ட்லைன் இருக்குது. இந்த மாதிரி ஹெட்மாஸ்டர் பேசுறேன், உங்களோட பையன் வந்து கிராஃப் ஷீட் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான், அது என்னன்னு பண்ணுவாரு. எங்க அப்பா என்ன பண்ணாரு, பக்கத்து வீட்டு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு, அங்க கால் பண்ணி என் பையன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிராஃப் ஷீட் எடுத்துன்னு வந்துட்டான். ஹெட்மாஸ்டர் எத்தனை வர சொல்றாரு. எங்க என்ன பண்ண எடுத்துட்டு போய் காவால ஊத்திட்டு இருக்கிறாங்க. நானா தேர்வு அந்த காவால ஊத்து, அந்த சீல் தான் மெயின். அந்த சீலை கரெக்டா கீச்சிட்டு இருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு காவால இருந்து ஒரு குச்சியை எடுத்து குச்சில இருந்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து ஹெட்மாஸ்டர் கிட்ட கொடுத்து, சார் இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்ல போயிட்டேன் கீஸ்டர் சார் ஒரு ஜாலியில. இங்க நின்னுகிட்டு இருக்காரு இவர் ஒரு மகா புத்திசாலி. என்னடா இப்படி பண்ண, அவங்க எப்படிலாம் ஒத்துப்பாங்க. அங்க ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்களா, அவங்க கேட்பாங்கல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூலுக்கு எத்தனை போனாரு, அது பக்கத்து ஸ்கூல் தான், எங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல். சரிடா, ஆனா முன்னாடி சொல்லிட்டாரு, நாங்க உங்களை எது பண்ணாலும் நீ அமைதியா தான் அப்படின்ட்டு. சரிங்க சார். அங்க வந்து போயிட்டேன். அங்க போன அந்த லேடி இருந்தாங்க, எரும மாடு. Buffaloes. What running to catch train, huh? அதை யாருமே எத்தனை போய் கீப்பாங்களா? ஃபர்ஸ்ட் நீ எத்தனை போனாது, நீ எழுதலாம் கட்டினமா. மேடம் எனக்கு தெரியாது, தெரியாம எடுத்துட்டு போயிட்டு, சரி எடுத்துட்டு போனீங்க, எப்படி கீழ்ச்சேன் இல்ல நான் பொண்ணு பார்க்க வரட்டுமா? டேய் இல்ல மேம், லாஸ்ட் எக்ஸாம் வெறும் முடிஞ்சிச்சா, ரொம்ப தலைவலியாச்சு சொல்லி கீழ்ச்சிட்டு விட்டாரு வராரு பலகாரம் ஹெட் மாஸ்டர். நானும் அழுகுற மாதிரிலாம் நடிக்கல, உண்மையில அழுதான், சரியான அழுதான். அன்னைக்கே சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ல வந்து கண்டிப்பா ஃபெயில் ஆக போற அப்படின்னு பயன்படுத்த, சும்மா மிரட்டுவாங்கல்ல. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு மென்டல், என் ஃப்ரெண்ட் ஒரு அவன் தான் சொல்லி கொடுப்பான் எல்லாமே. அவன் என்ன பண்ணா, எனக்கு ரிசல்ட் பார்க்க பயமா சொல்லிட்டு ஆல் டிக்கெட் நம்பர் இந்த இதெல்லாம் எழுதி கொடுத்த உள்ள போயிட்டு மச்சாங்க பாஸ்ரா சொல்லி கத்திட்டு வந்துட்டாங்க. நாங்களா ரோட்ல சைக்கிள் எல்லாம் தள்ளி விட்டு கொள்ள கேட்டு வர பாதி தூரம் வந்துட்டு நாங்க அவன் கையில இருந்து வாங்கி பார்த்தா 70 தான் பாஸ், 200 பார்த்தா 61. இவ்வளவு குறைச்சலா மார்க் வாங்கியிருக்கே, வீட்டுல ஒண்ணுமே சொல்றது இல்லையா? கீழே இருக்குது. அதுதான் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா அது இந்த மாதிரி ஆயிடுச்சுடா. அவனும் சரியா பாக்கல, கரெக்டா எதிரில் எங்க அப்பா வந்துட்டான். என்னடா ஆச்சு ரிசல்ட், மட்டும் போயிடுச்சு. தெரியுமா பண்ணிட்டான். இதே வீட்டுக்கு வந்துருக்கு. அப்ப இதே வீட்டுக்கு போயிடு. அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும், எதனா பையன் திட்டினா வந்துட்டு எதனா பண்ணிக்க நீங்க போறேன். நம்மளுக்கு என்ன பையன், மொத்த தட்டி எடுக்க போறாங்க நம்மள வீட்டுல. அதுக்கப்புறம் அவரே ஹெட்மாஸ்டர் கிட்ட போய் சொன்னா, சார் இந்த ஃபெயில் ஆயிடுச்சு, இப்போ ஒன்னும் இல்ல, உனக்கு ஒரு இது மாதிரிதான், அடுத்தது நீ கண்டிப்பா படிச்சு பாஸ்ன்னு சொல்லிட்டு 13 பேர் ஃபெயில். அந்த 13 பேர்ல நான் எழுதினேன், நான் மட்டும் தான் பாஸ். அது லக்கா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு தெரியல. 79 மார்க் அதுல. நான் சரி போயிட்டேன். யாரு, அவன் தான் சொல்லி கொடுத்தான். இதை நான் இது பண்ணிட்டு போயிட்டு காலேஜ்ல போய் சேர்ந்தா நம்ம அண்ணன் பச்சா போயிட்டாங்க. ஆமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் போய் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாத இல்லைங்க. எழுதுவாங்கல்ல பாடம் நடத்துவாங்க, அதான் தெரியல உனக்கு. பாடம் நடத்தும் போது நோட்ஸ் எழுதணும். அதை எழுதிட்டு பக்கத்துல ஒருத்த காட்டுனான். அதை காட்டு நோட்டை போடுறான், கையில மாவை கொட்டு போட்டு நல்லா இருக்கும். என்னடா இது கையில மாவை கொட்டு போட்டு அதெல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும். இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? பார்த்தேன் எங்க அப்பா அப்படியே தான் சொன்னேன், மாவெல்லாம் கொட்டுறாங்க.
எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, நான் இங்க அந்த வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எஸ்ஐ போயிட்டேன். எங்க போனேன்? அது வந்து அந்த காலேஜ் சொன்னா தெரியாதம்மா, SMKC. ஆமா, அங்க போய் படிச்சேன். அங்க நல்ல அருமையான கோயில், 70 பேர், அதுல 14 பசங்க, 54 பொண்ணுங்க. ஆனா ஒரு 7 பொண்ணு தான் நல்லா இருக்கும், கூட ஒரு 7 பேரும் உசார் பண்ணிட்டாங்க. மிச்சம் அப்படிதான். நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா பிடி.